நெல்லை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மிதமான மழை தொடரும் என்று வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் நேற்று இரவிலிருந்தே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் கிண்டி, ராமபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று இரவிலிருந்தே மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஹேமச்சந்திரன், வணக்கம். தற்பொழுது 21 மாவட்டங்களில் மழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் மிதமான மழை தொடரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு நாட்களுக்கு இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்? சென்னையை பொறுத்த வரைக்கும் பரவலாக இரவு முதல் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பா அதிகபட்சமாக தற்போது கிடைத்திருக்கும் தகவல் படி பாத்தீங்கன்னா, சென்னை ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழகம் மற்றும் கும்மிடிப்பூண்டி அதே போல மணலி போன்ற பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இன்று முற்பகல் வரைக்கும் சென்னை புறநகர் பகுதிகளில் விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை மட்டுமல்லாது விழுப்புரம், செங்கல்பட்டு அதே போல மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலையும் இன்று அதிகாலை முதல் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகிட்டு இருக்கு. கடலோர தமிழகத்துல இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல பலத்த மழையை நம்ம இன்று அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழை முற்பகல் 10 மணி வரைக்கும் தொடரும். அதன் பிறகு மழையின் தாக்கம் குறையும். இன்று இரவு, நாளை அதிகாலை மீண்டும் சென்னையில மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்பு குறித்து சொன்னீங்க. உள் மாவட்டங்களில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முற்பகல் 11 மணிக்கு பிறகு தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரிக்கும். பிற்பகல், மாலை, இரவு நேரங்கள்ல மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இரவு நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் எல்லாம் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ஹேமச்சந்திரன். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்களுக்கு பிரேமலதா ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களை சந்தித்து அவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? அண்மை செய்தி: சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்களுக்கு பிரேமலதா ஆதரவு தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கொம்பு காரணத்தம் தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், அந்த பகுதியில தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால பகுதிகளின் இடையே போக்குவரத்து பாதிப்பு இருக்கா? மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்களா? தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரையில தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று மாலை 5 மணிக்கு மேலாக சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல் மழை வெளுத்து வாங்கியது. இதனால செக்காரக்குடி மகிழம்பு ஓடையில ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் போன்ற அத்தியாவசிய தேவைக்காக கிராமத்தை விட்டு வெளியே வந்த மக்கள் கிராமத்திற்கு உள்ளே செல்ல முடியாமலும் உள்ளே இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையிலும் காட்டாற்று வெள்ளமானது தரைப்பாலத்திற்கு மேலே முட்டி அளவிற்கும் அதிகமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. இதே போன்று செக்காரக்குடி ஊருக்கு செல்லும் பாலமும் முற்றிலுமாக தண்ணீர்ல மூழ்கி காணப்படுகிறது. இந்த காட்டாற்று வெள்ளம் காரணமாக செக்காரக்குடி, நடுச்செக்காரக்குடி, மேல செக்காரக்குடி, சொக்கலிங்கபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். கிராமத்திற்கு வந்தவர்கள் கிராமத்தில் இருந்து வெளியே செல்ல முடியாமலும் வேலைக்காக வெளியே வந்தவர்கள் கிராமத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலையிலும் தற்போது இருந்து வருகிறார்கள். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு தேவையான
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ்நாட்டில் ஐக்கியா உள்பட ஸ்வீடனை சேர்ந்த 4 புதிய நிறுவனங்கள் தொழில் முனையங்களை தொடங்க உள்ளதாக ஸ்பெயின் தூதர் ஜான் தெஸ்லவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான ஸ்பெயின் தூதர் ஜான் தெஸ்லவ் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 70 ஸ்வீடன் நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றில் சுமார் 25,000 பேர் பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க 4 ஸ்வீடன் நிறுவனங்கள் தயாராகி வருவதாகவும் கூறிய அவர் அது தொடர்பான கள ஆய்வு பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். அதன்படி ஸ்வீடனின் பிரபல பர்னிச்சர் நிறுவனமான ஐக்கியா, ஸ்டாக்ஹோமை சேர்ந்த சாப் ஏரோஸ்பேஸ், காற்று சுத்திகரிப்பு நிறுவனமான காம்ஃபில், கடல்சார் சேவை நிறுவனமான ட்ரெலிபாக் மெரைன் சர்வீஸ் ஆகியவை தொழில் முனையங்களை அமைக்க இருக்கின்றன. இவை தவிர தமிழ்நாட்டில் இயங்கி வரும் பல்வேறு ஸ்வீடன் நிறுவனங்கள் புதிய ஆலைகளுடன் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்த உள்ளதாகவும் ஜான் கூறினார். சென்னையில் உள்ள ஸ்காண்டினேவியன் ரோபோ சிஸ்டம்ஸ், கோவையில் செயல்படும் ஜாக்கோபி ஆகிய நிறுவனங்களின் விரிவுபடுத்தப்பட்ட தொழிற்சாலைகள் வரும் ஜனவரி 21, 22 ஆகிய தேதிகளில் செயல்பட தொடங்கும் என்றும் ஜான் தெஸ்லவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை அடர்ந்த பனிமூட்டம் மூடியது. ஆக்ராவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை வரை அடர்ந்த பனிமூட்டம் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடந்திருக்கிறது. நன்றி. கேட்க போறேன். ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடந்திருக்கிறது. நன்றி. கேட்க போறேன். தூத்துக்குடியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் தலைமையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 3.5 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்கள் அரசினுடைய அனைத்து துறைகள் சார்பாகவும் அந்த என்னென்ன திட்டங்கள் நடந்துகிட்ருக்கு, எந்தெந்த திட்டங்கள் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு, எப்போ முடிக்கப்படும் அப்படின்னு டெட்லைன், ஏதாவது ஒரு சின்ன சுணக்கங்கள் இருந்தால் அது ஏன் அந்த பிரச்சனை அப்படிங்கிறதையும் சால்வ் பண்ணி திட்டங்கள்லாம் சீக்கிரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து அரசு அலுவலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க. ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கு. எல்லா திட்டங்களும் எப்போ முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைன் அவங்களே கேட்டிருக்கோம், அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதத்துக்குள்ளே இந்த திட்டம் முடியும் அப்படின்னு. இது வந்து இந்த கூட்டத்துடைய மினிட்ஸுக்கு நாங்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் சமர்ப்பிப்போம். அங்கேருந்து அவங்க ஃபாலோ செஞ்சுவாங்க. ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடந்திருக்கிறது. நன்றி. கேட்க போறேன். எந்த விதத்திலையும் இவங்க மக்களை சரியா பாதுகாக்கலை என்றால் நிச்சயமாக மக்களினுடைய எதிர்ப்பை இந்த ஆட்சி சந்திக்க வேண்டி வரும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க பாருங்க, அனைத்து மாவட்டங்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனையில ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு பக்கம் மீனவர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராட்டம், ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம். திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க என்பது மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன். இன்னைக்கு மழை வரப்போகுது, டிசம்பர் மாசம் வந்த பெருவெள்ளம் வரப்போகுது. ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடந்திருக்கா? நீங்களே யோசிச்சு இதுக்கு பதில் சொல்லுங்க. இதை விட ஒரு வெட்கக்கேடு ஒண்ணுமே இல்லை. ஒரு தனி நபர் சுதந்திரமாக பாதுகாக்க பயணிக்கக்கூடிய அளவு ஒரு சாலை அமைப்பு இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் அரசு பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அதன் ஒரு அங்கமாக அனைத்து மருத்துவமனைகளிலும் மீதம் இருக்கக்கூடிய 10 மருத்துவமனைகளிலும் காவல் நிலைய பூத்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு
காவலர் ஒருவர் எப்போதும் நிலையாக இருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பிரதான மருத்துவமனையான ராஜீவ்காந்தி, ஸ்டான்லி போன்ற மருத்துவமனைகளில் ஏற்கனவே நிரந்தர காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய இடங்களிலும் மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் தற்போது ஒரு காவல் பூத் அமைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக உடனடியாக மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு சிக்கல்களையும் பொதுமக்களுக்கு தேவையான காவல் உதவிகளையும் அங்க இருக்கக்கூடிய பூத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மேற்கொள்வார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான அறிவிப்பை சென்னை மாநகர ஆணையர் அருண் தற்போது வெளியிட்டிருக்கிறார்.